ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஈக்கோவில் வந்து சப் ஊஃபர் ஃபிட் பண்ண போகிறோம். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிசோனிக்கு 8 இன்ச்சு சப் ஊஃபரு. எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜிசோனிக் சப் ஊஃபரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4800 வரும். அதே மாதிரி இதோட ஒயரிங் ஹார்னஸ் பார்த்திங்கன்னா அது தனியாக 700 வரும். எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட வாட்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1200 வாட்ஸு. நல்லாயிருக்கும். ஈக்கோ வண்டியில், இந்த பெரிய வண்டி 7 சீட்டர் வண்டியில் எல்லாத்துலேயுமே சப் ஊஃபர் ஃபிட் பண்ணும்போது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் கிட்டு, இது தனியாக வர்றது. இதுவும் ஜிசோனிக் பிராண்டு தான். எல்லாமே வாரண்ட்டி பீஸு, 1 இயர் வாரண்ட்டி வரும். இதுதான் ஊஃபரு, 8 இன்ச்சு ஊஃபரு. இதில் 10 இன்ச்சு 12 இன்ச்சு அப்படி இருக்குது. இது வந்து சிலிண்டர் டைப்பு, ஓவல் டைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈக்கோ வண்டியில் வந்து இந்த சப் ஊஃபர் வந்து நம்ம ஸ்ப்ளிட் சீட்டு பேக் சைடு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக சூட் ஆகும். இதில் நம்மளுக்கு வந்து இப்படியே வச்சுட்டிங்கனாலுமே ஷேக் எதுவுமே இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதில் மட்டும் ஒரு கிளாம்பை தூக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே தேவையில்லை. அதே மாதிரி இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டான பகுதி வந்து இந்த நேருக்கு இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா கேப் வந்துடும். நாளைக்குனா ஏதாட்டு லோடு கீடு வைக்கும்போது இந்த கார்ட்போர்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது. உள்ள கார்ட்போர்டு மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேபிளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். பவர் கேபிள் எல்லாமே இதிலே வந்துடும். கண்டிப்பாக இந்த சப் ஊஃபர் வாங்கும்போது இதையும் சேர்த்து தான் வாங்கணும். இது ஆடியோ கேபிள், ஆடியோ லைனுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரு, செட்டில் இருந்து நம்மளுக்கு சப் ஊஃபருக்கு வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் ஓஸு, ஒயரிங் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எர்த்து கேபிள், ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் எர்த்து அப்படிங்கிறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. பாடி எர்த்து கொடுத்துக்கலாம். எர்த்து கேபிள் நம்ம முன்னாடி வர கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே எர்த்து கேபிள் தான். 2 எர்த்து கேபிள் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. இப்போ இதோட கனெக்ஷன் எப்படின்னு சொல்லி டயக்ராம் கூட இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். பேட்டரியிலேருந்து ஃபியூஸ் ஹோல்ட்ரு, அதுலேருந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் வந்து இந்த சப் ஊஃபருக்கு போகுது. சப் ஊஃபர்லேருந்து டைரக்ட் கிரவுண்டு, பாசிட்டிவ் வந்து செட் ஆன் பண்ண உடனே சப் ஊஃபருக்கு கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். லைனை கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்க கட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா 13 amps ஃபியூஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. யூனிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க, சேஃப்டிக்காண்டி, சப் ஊஃபரோட சேஃப்டிக்காண்டி. சரி, ரைட்டு. இப்போ எர்த்து கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே ஒயரை கட் பண்ணக்கூடாது, லென்த்தாகவே போட்டுக்கணும். நாளைக்கு நமக்கு தேவைன்னு அப்படின்னா நம்ம திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒயர் நீட்டமாக இருந்தாலும் நம்ம டேக் அடிச்சிக்கலாம். டேக் அடிச்சிட்டிங்கனாலே நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை ஜிஎன்டின்னு போட்டிருக்காங்களா, இதுதான் எர்த்து கிரவுண்டு. இந்த கேப் வரும். இதை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ இந்த இதுக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் கிடைக்கும். இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம இந்த ஒயரை வச்சு டைட் போடணும். எல்லா கம்பெனிலையுமே அதே மாதிரி தானே பண்ணணும். நல்லா உள்ளே வச்சுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டா எர்த்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இல்லை சப் ஊஃபர் வந்து அதிகமான ஆம்ப்ஸ் கரண்ட் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எர்த்து கிரவுண்டு எல்லாமே கேஜி கூடின ஒயரில் போட்டிருக்காங்க. நார்மல் செட்லலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேஜி ஒயர் வராது. காரணம் இது வந்து ஆம்ப்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபியூஸ் கொடுக்க போகிறோம். இது வி இன்னு, இது வி அவுட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை இதற்குள்ளே கொடுத்துட்டு இந்த ஸ்லீவ் வரும். இந்த ஸ்லீவ் இந்த சைடு கொடுத்துக்கணும். ஸ்லீவை மாற்றி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எல்என்கி டைப்பில் போல்ட் வரும். அதை லூஸ் பண்ணிக்கணும் ஸ்க்ரூவை.
லென்ஸ் ஸ்க்ரூ இதில் லூஸ் பண்ணோன்னே இதில் கேப் கிடைக்கும். இந்த கேப்புக்குள்ளே உள்ளே வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து நம்ம சப்வூஃபர் கொண்டு போயிருக்கோம். எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சுவிட்சு புஷ்புல் சுவிட்ச் வச்சுருக்கோம், 70 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு நம்ம செட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை டைரெக்டாக இந்த மாதிரி வண்டி சைடு கூடி கொண்டு போய் இந்த வழியாக கொண்டு போய் பேக் சைடு கொண்டு போயிருக்கோம். உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 12 வோல்ட்லேருந்து வரக்கூடிய லைனு. இதுலேயுமே ஒரு ஃபியூஸ் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்லேயுமே இதுலேயுமே ஒரு ஃபியூஸ் வந்துடும். இது 12 வோல்ட்டு கொடுத்துருக்கோம், இது கிரவுண்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செட்லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட்டு இன்னு இப்போ பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட்டு. இதோட கிரவுண்டு பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வண்டி பாடியில் சீட்டு மாட்டக்கூடிய இடத்துல அந்த கிளிப்பை போட்டு நல்லா டைட் பண்ணியிருக்கேன். நல்லா உப்பு தடவை போட்டு சுரண்டி ஸ்ட்ராங்காக எடுத்து கிடைக்கிற மாதிரி பண்ணிடணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட வேண்டிதான். பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாசிட்டிவ் நம்மளுக்கு லைன் சப்ளை ஆகிட்டு லைட் எரியுது பார்த்திங்களா. இப்போ இன்னொன்று என்ன பண்ணோம், இதில் REMன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா. இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம 12 வோல்ட்டில் கொடுக்கும். அப்போ தான் இந்த சப்வூஃபர் ஆன் ஆகும். அதையும் நம்ம பண்ணிவிட்டு செக் காமிக்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த REMல 12 வோல்ட்டு நம்ம பேரலல் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லாம் ஓகே. பவர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட கெயினை கூட்டலாம். சவுண்டு உங்களுக்கே தெரியும், டும்மு டும்மு டும்முன்னு கேட்க பாருங்கள். கெயினுங்கிறது வால்யூம் மாதிரி சப்வூஃபரோட சவுண்டை கூட்டுறது தான். எஃபெக்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லுன்னு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வாய்ஸும் கேட்கும், ஊஃபரும் கேட்கும். LPFல வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் பேஸ் சவுண்டு மட்டும் கேட்கும். இது ஃப்ரீக்குவென்சி கூட்ட குறைச்சிக்கலாம். இது கெயினு, இந்த சவுண்டோட வால்யூமை கூட்ட குறைக்கிறது.